அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இங்கிலாந்து காயின் ஃபுல்லாக ஒரு 10 காயின். இங்கிலாந்து 1 பென்னி 2011 100 ஒரு 15 வருஷம் ஆச்சு. நியூ 1 பென்னி இதுக்கு பேர். வாங்க ஓல்டு 1 பென்னி, ஓல்டு ஆஃப் பென்னிலாம் பார்ப்போம். யூகே 1967 1 பென்னி. இதான் பெரிய 1 பென்னி. அப்போ உள்ளது ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. 50, 60, ஒரு 70 வருஷத்துக்கு முந்தி உள்ளதுன்னு வைங்களேன். 70 வருஷம் வராது, 59 வருஷம் 60 வருஷம் வரும். 300 நல்ல திக்னஸான காயின், பெரிய காயின். யூகே 1967 1 பென்னி 400. அது 300, இது 400. இது 500. இதோட ரேட்லாம் வேறு, நம்ம ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். இதை காயின் கண்டிஷனை பொறுத்தவரை 100 கூடும் அல்லது 100 குறையும். பிரிட்டன் 1877 1 பென்னி ஒரு 400 தான். ஆனால் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான ரூபா வலைத்தளத்தில் போட்டிருக்காங்க. 1877 கொண்ட ராணி விக்டோரியா. மற்ற ராணிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ கிடைக்க முடியாது, ஏன்னா 150 வருஷம் ஆச்சு. 1877. இது 1967, 90 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயம். அது விக்டோரியா 1896 450. விக்டோரியா பேரரசி. கிடைச்சது மாதிரியே வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க, நான் பண்ண மாட்டேன். அதை பண்ணக்கூடிய நாணயங்களாக பண்ணிடுவேன். 1903 122 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. வெறும் 400 தான். எட்வர்டு செவன்த்னா ஒரு ₹1/4 இருந்தாலே இப்போ 400. இது இங்கிலாந்து நாட்டினுடைய 1 பென்னி, பெரிய காயின். இந்தியன் காயினாக இருந்தாலுமே ஒரு அண்ணா 2 அண்ணாலாம் எட்வர்டு செவன்த் வந்து விளையாட்டு அதிகம். இது 1911 ஜார்ஜ் 5. இதில் உங்களுக்கு விக்டோரியா குயின்னு, விக்டோரியா எம்ப்ரஸ்ஸு, எட்வர்டு 7th, ஜார்ஜ் 5 எல்லாமே வருது. எலிசபெத் 2 350 தான் ரேட்டு. இது வந்து 1350 போடணும். அவ்வளோ ரேர் இது. 1907 250. இதுவும் 7th, எட்வர்டு 7th தான். 11க்கு முந்திய வரும். 11 வந்தால் தான் ஜார்ஜ் 5 வருவார். 1938 இது ஜார்ஜ் 6. எல்லா மன்னருடைய 1 பென்னி இருக்குது. சூப்பர். வேறு மன்னர்கள் கிடையாது. 5th, 6th, 7th விக்டோரியா குயின் அண்ட் எம்ப்ரஸ். 1966 1 பென்னி. இதெல்லாம் 67 வச்சுருந்தேன். இப்போ இதோட ஒரு 66. ஒரு 64 ஒன்று வைக்கேன். அதில் இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. 64 எலிசபெத் 2. ஆனால் இந்த ராணியினுடைய வடிவத்தில் வித்தியாசம் இருக்கும். 66க்கு ஒரே மாதிரி, 67க்கு ஒரே மாதிரி, இது 64க்கும் அதே மாதிரி தான். இந்த 1 பென்னிங்கிட்ட எடுத்துகிட்டு வைக்கிறேன் வரிசைக்கு. இது இங்கிலாந்து ரேர் 1853 1862 டிசம்பர் 31 டிமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க.
இதனோட ரேட்டு வந்து 4000 to 5500 அல்லது 40 ஈரோ டு 55 ஈரோ. நம்ம கொடுக்குறது வெறும் 1000 ரூபா. இங்கிலாண்டு 1853 ரேரு. இப்போ இதிலலாம் 1 பென்னின்னு போட்டிருப்பாங்க. இந்த போட்டிருக்காங்களா 1 பென்னின்னு. இதில் 1 பென்னின்னு போட்டிருக்க மாட்டான், ஆஃப் பென்னின்னு போட்டிருக்க மாட்டான். இது சம்மந்தம் நான் சர்ச் பண்ணி பார்க்கல. இது 1 பென்னின்னு தான் சொல்லுதாங்க. அதில் 1 பென்னி காயின் அப்படின்னு சொல்லுதாங்க. வெரி வெரி ரேர் காயின். யூகே வெறும் 80 ரூபா தான். 1982 உள்ளது. 20 pence. யூகே 20 pence 200 ரூபா. யூஎன்சி காயின் 2014 உள்ளது. மக்கள் புழக்கத்துக்கு போகாத 100% யூஎன்சி காயின் 20 pence. இது யூஸ்டு காயின் 80 ரூபா தான். இது வேறு மாடல், இது வேறு மாடல். இது ராயல் சீல்டு மாடல். அதுக்கப்புறம் ஒரு 1893 ஒரு ஆஃப் பென்னி. 1893 அதில் ஆஃப் பென்னி ரேர் காயின் 1000 ரூபா. வேணும்னா சொல்லுங்கள். அதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முந்தைய ஆல்பத்தில் வச்சது நண்பர்கள். இன்றைக்கி தான் எடுக்கேன். அது இங்கிலாண்டு 1913 ஆஃப் பென்னி 300 ரூபா தான். அந்த வருஷம் அந்த ரேரு, அந்த குவாலிட்டி, இந்த கண்டிஷன்லாம் பார்த்து எல்லாம் செக்கப் பண்ணி தான் ரேட்லாம் போடுவேன். சில இது போக வேண்டாம், நம்மகிட்டே இருக்கட்டும்னு நினைப்பேன். சில இது போட்டு நம்ம வாங்கிக்கிடலாம் அப்படின்னு நினைப்பேன். சில இது எனக்கு நிறையா இருக்குது, ஒன்று விற்றா பரவாயில்லன்னு சொல்லி கொடுப்பேன். வணக்கம். 3, 6, 12, 15, 17 நாணயங்கள் உங்களை பார்வைக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க. இது ஒரு 250 ரூபா. அந்த காயோட ரேட் வந்து 250 ரூபா. போன்போர் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி 1923 உள்ள ஒரு ரேர் காயின். இது காயினோட அமௌண்ட் வந்து 50 சென்டிம்ஸ். போன்போர் காயின் இதுக்கு பேர். காமர்ஸ் ஃப்ரான்ஸ் நாட்டில் உள்ள சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அந்த நாணயம் ஒரு நினைவு நாணயம் மாதிரி. இது காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸை நினைவுபடுத்தக்கூடியவர்கள். 1923 102 வருஷம் ஆகுது. நம்ம கொடுக்குறது வெறும் 250 ரூபா. அந்த ஒரு நாணயத்தினோட ரேட்டு. வெரி ஓல்டு ரேர் காயின். வேணுங்கிறவங்க வாங்கிக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.